பார்த்தீங்கன்னா பாருங்க நிறைய சாமி படம் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சாமி படம் இருக்குது. அங்கே பூவல் எல்லாம் இருக்குது பாருங்கோ. இஞ்சால வந்து பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் வந்த மாரி இருக்குது பாருங்கோ. இஞ்சால 20 பவுனா 10 பவுன் கூட தான் இன்னும் குறைச்சி போட்டிருக்கணும் பாருங்க. 15 பவுன் பார்த்தீங்களா. இந்த சாரியெல்லாம் 8 பவுன் பாருங்க. இந்த இதில் கட்டியிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் புல்லாட்டு போகணும் பார்த்தீங்களா. இந்த அழகடைய பாருங்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பவுனுக்கெல்லாம் சாரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க. என்னென்ன கலராக இருக்குது, பச்சை கலர் நிறைய கலர் இருக்குது. 10 பவுன் இஞ்சால பாருங்க. இந்த சாரியை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுவும் சூப்பராக இருக்குது இந்த சாரியும் பார்த்தீங்களா. இஞ்சால பாருங்க. 3 வந்து 12 பவுன் பார்த்தீங்களா. 3 வந்து 12 பவுன் கிடைக்காது உங்களுக்கு இப்படி பாருங்க. இந்த சாரியை பாருங்க எப்படி இருக்குண்டு. இஞ்சால பாக்கினம் எடுக்கிற மாதிரி தெரியலையே. கஷ்டப்பட்டு உழைக்கிறது உடுப்புக்கு சில உழைக்கூடாது, எல்லாத்துக்கும் சில உழைக்கணும் பாருங்க. என்ன இதெல்லாம் கிளறிக்கல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எத்தனை கடை ஏறி அங்கே போகணுன்னு எனக்கு கால் வழிய போகுது. இன்றைக்கு வீட்டை போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா பார்த்திங்க ரோஸ்லாம் அப்படி வச்சுருக்கணும். இது ரெஸ்டாரண்ட் உண்டு. ரெஸ்டாரண்ட் உள்ள ரோஸ்லாம் பார்த்தீங்கண்டா பஸ் போகுது பாருங்க. இதுதான் கணபதி கடை. தமிழ்லேயே இருக்கு, தமிழ் சாமான்லாம் இருக்குங்க. ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பெம்பிலியில் நிற்கிறேன் பாருங்க. பெம்பிலியில் அவங்கள கனவழிக்கு முன்னுக்கு நிற்கிறேன். இப்போ நான் பெம்பிலிக்கு வந்து ஆல்பர்டனுக்கு வந்தேன் நாங்கள் உடுப்படுறதுக்கு. இப்போ ஆல்பர்டனுக்கு அவங்கள போய்க்க நிற்கணும் எங்களுடைய ஆக்கள். மற்றது வந்து கார் பார்க்கு வந்து இதெல்லாம் விடலாம் பாருங்க. இதில் வந்து 4 மணி தேவைக்கு 5 பவுன். இது பாதுகாப்பாக இருக்கும். இந்த பில்டிங்கு கீழே தான் கார் பார்க் இருக்குது. இதெல்லாம் நான் விட்டு வரேன். நான் காரை விட்டுட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் இந்தியாவில் வந்து ஆல்பர்டனுக்கு நடந்து போக போகிறேன். ஓகே, அதை நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். அவங்க கடையில் எல்லாம் இருக்குது. கிறிஸ்மஸுக்கு நல்ல மெலிவாக உடுப்பெல்லாம் நிற்கிறாங்களா. அப்போ தான் வந்து நாங்கள் வாங்க அங்கே காட்டுவோம். வீடியோ தொடருவோம் அங்கால. மற்றது நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க மக்களே. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் மக்களே. வாங்க வீடியோக்குள் போகலாம். பார்த்தீங்கண்டா பஸ் போகுது பாருங்க. இதுதான் கணபதி கடை. தமிழ்லேயே இருக்கு, தமிழ் சாமான்லாம் இருக்குங்க. மரக்கடையில் எல்லா சகல சாமானும் போனால் வாங்கலாம் இங்கே இந்த கடையில். இந்த அப்படியே நிறைய நகைக்கடையெல்லாம் கூட இருக்குது பாருங்க. நகைக்கடை இருக்குது. இங்கே மீன் எல்லாம் வச்சு விற்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையில் இருக்குது. இதில் இருந்து நடந்து ஒரு 10 மினிட்ஸ் போனால் ஆல்பர்டனுக்கு போகலாம். இதெல்லாம் நகைக்கடை தான், ஃபுல்லாக நகைக்கடை பார்த்தீங்களா. எல்லாம் நகைக்கடை தான், உடுப்பு கடையில் எல்லாம் இருக்குது. நடந்து போயினோம் அங்கே வேறங்க சண்டிகர் நடந்து போயினோம். என் மனைவியும் தங்கச்சியும் நடந்து போயினோம் பாருங்க. இதில் எல்லாம் கிடக்கு, சாப்பாடு கடையெல்லாம் எல்லாம் கிடக்கு பாருங்க. என்னன்னு தெரியலை, சாப்பாடு கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் கண்டிருக்கணும் முன்னுக்கு. இதில் தான் போகணும், கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். கிட்ட போயிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கொட்டு மலையில் நடந்து போகிறோம் பாருங்க. இங்கே இப்போ லண்டனில் வந்து நிறைய காலமாக இப்போ 2-3 நாளாக மழையும் காற்றுமா கிடக்கு பாருங்க. இங்கே எல்லாம் போட்டு முடிக்கணும் வெறியணும். எப்படி குளிர் நல்லா இருக்கா நேத்தா போட்டு முடிக்கணும் போகிறோம் பாருங்க. உடுப்பு எடுக்கணுன்னா போகாமல் நடந்து போயிடணும். கிறிஸ்மஸ் மேலேயே ஃபிட் பண்ணியாம். உடுப்போன்னு சொன்னால் வடிவாக நடந்து வெறிக்கணும் என்ன புழுவத்தில். வேறே ஷாப்பிங் செய்ய போகணுச்சுன்னா கஞ்சி படிக்கணும். உடுப்புன்னு சொன்னாங்க சாரிகள் வெங்காயம் வாங்குறோன்னோட டக்கு டக்குன்னு வெறிக்கணும். லண்டன்லாம் பஸ் தான் ஃபேமஸ் பாருங்க. பார்த்தீங்களா ஃபோனில் அடிச்சுன்னு போகிறாங்க. சில பேர் வந்து பஸ்ஸுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. அவங்கள வந்து மாலையல் உடுப்புகள் பாருங்க. இதில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் உடுப்பு பார்க்குறதுக்கு பாருங்க. சில பேர் வந்து கடைக்குள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டேனும்
வேறு எடுக்கக்கூடிய எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா கடையை எப்படி இருக்குன்னு. இது போவோம் முதல் ஒரு சைட்டாக போவோம் என்ன, ஒரு சைட்டாக போனோம்னு சொன்னால் ஓகே. பார்த்தீங்க ரோஸ் எல்லாம் அப்படி வச்சுருக்கணும். இது ரெஸ்டாரண்ட் உண்டு, ரெஸ்டாரண்ட் உள்ள ரோஸ் எல்லாம் தான் அப்படி வழியாக ரோஸ் நிற்கிறோம். என்ன கலராக நிற்கிது வேறங்க. சாப்பாட்டு கடை அப்படியே போய் ஒரு கடையா அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. சரியான குளிர் வர கைகள்லாம் முறைக்குது. இந்த மலையின் ஒரே சனம் குறைவு, இல்லாட்டி நிறைய சனம் பெறும். இனித்தான் பெறும். நாங்கள் வேலையாக வந்துட்டோம். ஈவினிங் தான் நிறைய சனம் பெறும். இதுவும் உடுப்பு கடை. இது போவோம். இதுவும் உடுப்பு கடை. சின்ன பிள்ளைங்க உடுப்பு, சின்ன பெண் உடுப்பில் உங்களுக்கு வரும். நல்ல கலர் கலராக கிடக்குது. இது யோசனை வளவு இல்லைன்னு சின்ன நல்ல உடுப்புகள் தான் கிடக்கு. சின்ன சின்ன உடுப்புகள் என்ன போட்டிருக்காங்க? 30 பவுன் 20 பவுனுக்கெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னால், இந்த 20 பவுனுக்கெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ஆஃபர் தானே. அது நிறைய போட்டிருக்கு பேரும். அவங்கள பார்த்து நிற்கணும். எங்களுடைய ஆக்கள் தெரியாதான் எடுக்கிறேன். வீடியோ பேசின வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்களா எல்லாம் எப்படி இருக்குண்டு சட்டியில் இந்த வேறுங்க அப்படி இருக்குண்டு எல்லாம். இங்கே தவுண்டு எடுத்து காட்டுங்க. வேறுங்கோ வெண்ணெயில் ஓட்டுருக்கு. உங்களுக்கு சூட் ஆகுமாங்க மேடம். தலைமுக்கு மாதிரி நல்லா இருக்கு. முன்பக்கம் 60 வெண்ணெயில் ஓட்டுருக்கு. வெண்ணெயில் வடியாக இருக்குது. தூக்கி காட்டுங்க. வேறுங்க உங்களுக்கு வடியாக இருக்க மாட்டுங்க. நல்லா இருக்குது. எல்லாம் எடுத்து பார்க்கணும். என்ன பிளான் தெரியல. வாங்க போகிறீங்களோ? இவையில் வந்து 5 பொம்பளைகள் வந்து கூடுதலாக பெண்கள் வந்து 5-6 கடையில் ஏறி தான் இறங்கிக்கணும். இப்போ இந்த கடையை முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எத்தனை கடை ஏறி இறங்க போகணும்னு எனக்கு காலொழிய போகுது. இன்றைக்கு வீட்டை போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல காலம் சாப்பாடு காலமாக சாப்பாடு முடிச்சுட்டு வந்து மத்தியான சாப்பாடு தான் போகணும். வேறுங்க பார்க்கணும் என்ன பிளான்னு தெரியல. பெரிய கடை வேறுங்க. சரியான உள்ளுக்கு இது முன்பக்கம் என்ன உள்ளுக்கு போயிடணும். என்ன போயிடணும். நாங்கள் முன்னுக்கு அவங்கள கண்ணாடிக்க இதுக்குள்ளே தான் போகணும். நாங்கள் பார்த்தீங்களா நிறைய அவ்வளோ பார்த்தீங்களா. என்ன விலை? 20 பவுன். 20 பவுன் பேருங்க மக்கள். ஆல்பர்டனில் பார்த்தீங்களா. இதுவும் 20 பவுன். நல்லா இருக்குண்ணா. டிஸ்கவுண்ட் தருவாங்க. விடுங்க 2 பேரை சின்ன தருவாங்க டிஸ்கவுண்ட். சரிங்க. லண்டன் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து கொடுத்தா டிஸ்கவுண்ட் தருவாங்க. அது வந்து எங்களோட இது பஞ்சாப்காரோட தமிழ் தெரியாதவைக்கு தமிழ் கடை இல்லை. இது இங்கே கூடுதலாக இந்தியனாக்கெல்லாம் கூட கடை வச்சுக்கணும். இப்போ வேறுங்க மெலியை போடுதுன்னு கிளறி பார்க்கணும். எங்கே மெலியை வருதோ அதை அடிக்கணும். மில்லியானால் எடுக்க மாட்டேனும். என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறது உடுப்புக்கு சில வலிக்கூட எல்லாத்துக்கும் தான் சில வலிக்கணும். வேறுங்க என்ன இதெல்லாம் கிளறி பாடுபடுது. இன்றைக்கு எடுத்த மாதிரி தானே பார்ப்போம். முதல் இல்லை மடியாக இருக்கு. என்ன மடியாக காட்டுங்க. அப்பா மக்கள் வெறிவினம் பார்க்குறது லண்டனில் இருக்கிற மக்கள். நல்ல சட்டை. என்னது சட்டே? இதோ டொப் சட்டையில் டொப் மேலே ஒரு டொப் எல்லாம் கலரில் கிடக்கு. நிறைய கடை இருக்குது பார்த்தீங்களா. நிறைய சத்தமாக இருக்கு. இளநீல் கரும்பு எல்லாம் வச்சு விற்கிறோம் பாருங்க. இளநீ கரும்பு எல்லாம் மலையக்கையும் வழியில் வச்சு விற்கணும். இந்த கடைக்குள்ளே தான் நாங்கள் ஆக்கள் போட்டினோம். அதான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். வெளியில் உள்ளுக்கு போகிறேன். நான் வாங்க உள்ளுக்கு கொண்டே காட்டுறேன். எடுக்கலாம் மாதிரி வீடியோ பார்ப்போம். பார்த்தீங்களா நல்ல சாரிகள் எல்லாம் வச்சுருக்கு. மரக்கறிகள் எல்லாம் விற்கிறோம் வேறு. இதுக்குள்ளே போகணும். அந்த கடை பார்த்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே வாங்கினோம். உள்ளே போகிறீங்களா? அதுக்குள்ளே இதால வாங்க. இதால அஞ்சால் எல்லாம் ஃபுல்லாக கடை தான். அஞ்சாலே
பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாரிகள் மெலியா போட்டிருக்கு பாருங்கோ. 8 பவுனுக்கு போட்டிருக்கு இந்த சாரி பாருங்கோ. என்னென்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ஒவ்வொருக்காக மெலிய போட்டிருக்க நிறைய சாரிகள் வந்து போட்டிருக்கு இந்த கடையில். உண்மையில் வந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் நிறைய சாமான் இருக்குது பாருங்கள். நிறைய சாரிகள் எல்லாம் நிறைய இருக்கணும் பாருங்க. என் மனைவி வந்து பார்க்குறா, மனைவியும் தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்கணும். பார்க்கணும் இன்னும் எடுத்த மாதிரி தெரியலை. அதான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். என்னோட பாருங்க பெரிய கடை பாருங்க. இங்கே சாரியை பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கலராக சூப்பராக இருக்குது. விதமாக பாருங்க. நிறைய மக்கள் வந்துட்டு இருக்கணும். என்ன சொன்னால் கிறிஸ்மஸ் தானே, நிறைய வந்துகிட்டே இருக்கணும் பாருங்க. அகோரமாக பார்க்கணும் பாருங்க. வந்து பாருங்க. அம்மா பார்த்தீங்களா கலரை? பார்க்கணும் படியா விடாமையா பாருங்க. எப்படி எல்லாம் இருக்குது. நிறைய அடிக்கிருக்கு பாருங்கள் லைனாக. பார்த்தீங்கன்னு சொன்னால் தேடி பார்க்கணும். எடுக்கிற மாதிரி தெரியல. இது என்ன விலை போட்டிருக்கணும் பாருங்க. இஞ்சாலையும் இருக்குது சாரி பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாங்க. கிறிஸ்மஸுக்கு முதல் வாங்க எடுங்கோ மக்களே. இந்த இடம் வந்து பெம்பிலி ஆல்பர்ட்ன்ற இடத்துல இருக்குது. இங்கே தான் கூடுதலாக சாரிகள் மெலிய போடுவாங்க. தீபாவளி கிறிஸ்மஸ் மற்ற இடக்கிட மெலிய போட்டுருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாங்க. வாங்க மக்களை வந்து எடுங்கோ. நான் முண்டைக்கு மனைவியும் என் தங்கச்சியும் வந்து நாங்கள் ஷாப்பிங்கு சந்தோஷமாக ஷாப்பிங் செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஷர்ட் எல்லாம் இருக்குது பாருங்க. நல்ல ஷர்ட் எல்லாம் இருக்குது ஆண்களுக்கு. ஷர்ட்டு வேட்டிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. வேட்டி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள். இந்தியாவில் வந்து சாரி அப்படி லைன் அடிக்கிருக்கு. இந்த கடையில் கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் ஏர்லியாக வந்துட்டு சனம் கொஞ்சம் குறைவு. லேட்டாக பின்னிடம் போல் நிறைய மக்கள் வந்து நிற்போம். மாயன்றி இல்லத்தில் சனமாக இருக்கும். இந்த இடம் கூடுதலாக வந்து நல்ல பிஸியான இடம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து கூடுதலாக எல்லா நாட்டு மக்களும் வந்து வாங்கினோம். இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா நாட்டு மொழி மக்களும் வந்து வாங்கினோம். கூடுதலாக வெள்ளைக்காரரே கொடுத்து இப்போ நல்ல சாரிகள் கட்டினோம். வெள்ளைக்கார பொம்பளிகள் எல்லாம் பாருங்க. இதில் வந்து போட்டிருக்கு சாரி 10 பவுன் 15 பவுன் பாருங்கள். இந்த சாரி 15 பவுன் 10 பவுனுக்கெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இந்த லைன் ஃபுல்லாக 10 பவுன் 15 பவுன் தான் போட்டிருக்கு பாருங்கள். இந்த சாரிகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா நிறைய சாரிகள் எல்லாம் போட்டிருக்கு. இதுவும் ஒரு பெரிய கடை பாருங்க. இதுக்குள்ளே போட்டினோம். அந்த கடையில் பார்த்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டோம். அதுக்கு பின்னாலேயே நான் தெரிகிறேன். இதுக்குள்ளேயும் போய் எடுக்கிறவங்களுக்கு காட்டுறோம் வாங்க வீடியோவை. இந்த கடைக்குள்ளே வந்தாச்சு பாருங்கோ. இஞ்சியம் வந்து 5 பவுனுக்கெல்லாம் போட்டிருக்கு சாரி பாருங்கோ. இஞ்சியம் போட்டிருக்கு பாருங்கோ 5 பவுன். 3 எடுத்தால் 12 பவுன் பாருங்க. 3 4 12 பவுனா பார்த்தீங்களா? 3 எடுத்தால் 12 பவுனா இதில் எடுக்கிற சாரி பார்த்தீங்களா? இதை விட என்னென்னு நாங்கள் மெலிவாக எடுக்கிற சாரி பாருங்கோ. 12 பவுனுக்கெல்லாம் சாரி. இங்கே 350 ஒரு சாரி பாருங்க. இஞ்சி இது வந்து நீங்கள் ஒரு 2 கொடுக்கலாம். நார்மல் பார்ட்டிகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாம் மக்களே பொண்களே. என்னென்னு சொன்னால் நார்மல் பார்ட்டிகளுக்கு கொடுக்கலாம். கிராண்டான பார்ட்டிகளுக்கு இது சரி வராது. இது நார்மல் பார்ட்டிகளுக்கு உண்மையில நல்ல சூப்பர் சாரி. நார்மலாக ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த பார்ட்டி இதெல்லாம் செய்யலாம். கல்யாணம்னு சொன்னால் கிராண்டான சாரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நார்மல் சாரி. நீங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம், கொண்டே கொடுக்கலாமா இருக்கும் கிஃப்டாக பாருங்கோ. ஆனால் ஊரில் வந்து இந்த சாரிகள் எல்லாம் உடுக்கணும் போட்டு தெரியலை மிச்சம். என்ன சொன்னால் அங்கே இப்போ கிராண்டான சாரியெல்லாம் உடுப்பினோம். ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில் இருந்து போகிறாக்கள் வந்து மெலிவான சாரியை தான் வாங்கிட்டு கொடுப்போம். அப்போ அதில் சில பேருக்கு பிடிக்காது. ஓகே பாருங்கள். இஞ்சி எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்க. அப்படி இஞ்சி நிறைய அடிக்கிறது பாருங்க. இஞ்சி பார்த்தீங்களா? நீங்கள் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் மக்களே. பாருங்க இஞ்சி இந்த மனைவி வந்து பார்த்து கொண்டு நிற்கிறா பாருங்க. சாரி எடுக்கிறேன் மிரிச்சு பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கிறீங்களோ எடுக்கலாம் இந்த கலர். ஓகே பாருங்க. இஞ்சால வந்து பெரிய கடை பாருங்க. இங்கே பார்க்குறேன் எல்லாம் விரிச்சு காட்டுறேன் பார்க்கணும் பாருங்க. எல்லாம் டக்குண்டு பார்த்தீங்களா? இஞ்சால பாருங்க. அடுத்த உடுப்பில் பாருங்க. இஞ்சளவு இஞ்சி பெரிய உடுப்பு தான், பெரிய உடுப்பு கடை தான் பாருங்க. இஞ்சி இவைக்கு தமிழ் தெரியாது, இவை வந்து ஹிந்தி ஆகலாம். அப்போ பாருங்க எல்லாம் பாருங்க. கருப்பு சாரி தான் நல்லா இருக்கும். உண்மையாக சூப்பராக இருக்குது. என்ன விலை அந்த சாரி பார்க்கணும் பார்ப்போம். மறைச்சி வச்சுக்கா தெரியாது என்ன விலையுண்டு. பார்ப்போம். உண்மையாக பெரிய சாரி நல்ல சாரி தான். உண்மையாக கலர் ஓகே சூட்டாக இருக்கும். பார்க்கணும் எடுக்கிற மாதிரி தெரியலை. பார்ப்போம். 20 பவுன் இந்த சாரி. ஓகே 20 பவுனுக்கு ஓகே. இது ஓகே பெட்டர். 20 பவுன் ஆகும்.
பாருங்க கடையில் பாருங்க கிறிஸ்மஸுக்கு என்ன மெலிவாக ஃபிட் பண்ணி விற்கணும். இந்த கடை பாருங்க கடை எப்படி இருக்குன்னு. இந்த கடைக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்களா கடையை பாருங்க, பெரிய கடை. பார்த்தீங்க சொன்னால் உடுப்பில் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. உண்மையில் வந்து கவரக்கூடிய மாதிரியெல்லாம் அடிக்கிருக்கணும் உடுப்பில் வேறுங்க அப்படின்ட்டு. பெரிய கடை வேறுங்க. அங்கால என் மனைவி ஃபோன் காய்ச்சி நிற்கிற யாரோடையோ பாருங்க. பெரிய கடை தான் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டோட எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. சாரியில் பாருங்க எவ்வளோ சாரிகள் எவ்வளோ பாருங்க இந்தியாவிலேருந்து வந்து வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே லண்டன் வந்து ஒரு பிஸ்னஸான நாடு தான் பாருங்க. நிறைய சாரிகள் பாருங்க, லைனாக கிடையாது பாருங்க. இஞ்சி என்னென்ன கலர் எல்லாம் வெளியே தான் போட்டுருக்கு பாருங்க. இஞ்சி எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. என் வீடியோவிலேருந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடைக்கு வந்து போனால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்க சாரியை பாருங்க எல்லாம் நிறைய அப்படியே இருக்குது. டிசைனாக இருக்குது பாருங்க. பார்க்கணும் எடுக்கிற மாதிரி தெரியலை பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி அடிக்கிருக்குன்னு பாருங்க. கபட்டுக்குள்ளே நல்லா நீட்டாக அடிக்கிருக்கு பாருங்க. நீங்கள் வந்து என்னென்ன கலர் வேணும்னாலும் விரும்பி பாருங்க, சிலைக்காமல் எடுத்து தெரியணும் வேலை செய்கிறார்கள் பாருங்க. உண்மையிலே புடவை கடையில் வேலை செய்கிற சரியான கஷ்டம்தான் பொம்பளைகளுக்கு. அடிக்கடி எல்லாம் சில பேர் எடுத்து போட்டு வந்து திருப்பி குடிப்பினோம் பாருங்க. அப்படி இருக்குண்டு உண்மையாக நல்லா இருக்குது பாருங்க. அங்கால சின்ன பிள்ளைங்களோட பிஞ்சால சாரி இருக்குது பாருங்க. அப்படி இருக்குன்னு எல்லாம் மெலிவாக தான் போட்டிருக்கு சாரி. உண்மையில் இந்த சாரி 20 பவுண்ட் 25 பவுண்ட் போட்டிருக்கு பாருங்க. இந்த கீழெல்லாம் சாரியெல்லாம் கிணக்கு அடிக்க வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. இஞ்சால ஒரு ஆள் சாரி எடுத்து நிற்கிறா, பொம்மி உண்டு அழகா பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு பாருங்க. இஞ்சால வந்து சின்ன பிள்ளைங்கள சட்டைகள் பஞ்சாபிகள் இஞ்சாலையும் பார்க்கணும் பார்த்து கொண்டே இருக்கணும் பாருங்க. நல்ல பெரிய கடை பாருங்க. இந்த சாரியை பாருங்க 10 பவுன் அப்படி வடிவாக இருக்குது பார்த்தீங்களா. 10 பவுன் 10 ரூபாயே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸ்ரீலங்கா காசு கணக்கு பார்த்தா கொஞ்சம் கூட தான் பெறும் பாருங்க. என்னென்ன கலராக இருக்குப்பா எல்லாம் 10 பவுன் தான் இது பாருங்க. 10 பவுன் 12 பவுன் இது 12 பவுன் பார்த்தீங்களா. 12 பவுனுக்கும் 10 பவுனுக்கும் போட்டிருக்கு. அந்த சாரியில் தான் இதில் வச்சுக்கேன் பாருங்க. ஒரு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் ஆண்களை உங்கள் மனைவி மேருக்கு வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்க. கிறிஸ்மஸுக்கு ஆண்களெல்லாம் வந்து வாங்கி கொண்டே உங்கள் மனைவிக்கு கொடுங்கோ எல்லோரும் பாருங்கோ. இந்த கலர் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா வீடியோ எங்கே திருப்பினாலும் சாரியாக தான் கிடக்குது பாருங்க. தோடுகளை பார்த்தீங்களா. நீங்கள் சாரியை வாங்கிட்டு இஞ்சால வந்து தோட்டை வாங்கலாம் பாருங்க. தோடெல்லாம் இருக்குது, மாலைகள் இருக்குது இஞ்சால சோடின மாலைகள் பார்த்தீங்களா. ஒரு கலராக மாலைகள் வச்சிருக்கணும் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டை பார்த்தீங்களா. தோட்டெல்லாம் உங்களுக்கு கலருக்கு ஏற்ற தோடெல்லாம் கிடைக்குங்க. 3 ரூபா 50 2 ரூபா 50 தோடு. இந்த தோடு 3 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம், 10 ரூபா 50 வாங்கலாம் பார்த்தீங்களா. 3 பவுன் மேக்ஸிமம் 3 பவுன் வாங்கலாம். மழை பெய்யுன்றது விடுற மாதிரி தெரியலை. நாங்களும் கடையாக இறங்குறோம். கொஞ்சம் அடுத்துட்டோம் சாமான். மழையாக கிடக்கு. உதுக்க சாரி இல்லை மேத்தான். அப்படி இஞ்சால போவோம். இஞ்சால கொஞ்சம் கடை முடிச்சிட்டோம். எடுக்கக்கூடிய எடுத்துட்டேன் இஞ்சால வீடியோ. இஞ்சால எங்களுக்கு போய் பார்ப்போம். அங்கால போயினோம். அங்கால தொடர்றேன் வாங்க வீடியோவை. பார்த்தீங்களா இஞ்சால கடையை பாருங்க மக்களே. சேல் போட்டிருக்கு. இதில் எல்லா கடையிலும் ஆஃபர் போட்டிருக்கு. இப்போ கிறிஸ்மஸ் நாக்கடையை பாருங்க. இந்தியாவுக்கு நாக்கடை சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே போட்டினோம் பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு கடைக்கு போட்டினோம். நானும் பின்னால் கிளச்சி கொண்டு போகிறேன் நிறைய. இங்கே 15 பவுன் எல்லாம் போட்டிருக்கு. 25 ரூபான வட்டி இப்போ 15 பவுன் போட்டிருக்காங்க. 12 பவுன் 15 பவுன் வேறுங்க. வாங்க உள்ளே கொண்டு காட்டுறேன். இந்த சில சாரி 12 பவுன் 15 பவுன் வாங்க. இந்த சாரியெல்லாம் வந்து 8 பவுன் போட்டிருக்கு. 18 ரூபான்னு 8 பவுன். இது 5 பவுன் பாருங்க.
அது இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து போகணும். இல்ல கீழே இருக்கிறத எடுத்து போவோம். இந்த டோல் எடுத்துட்டு பாருங்க. இந்த டோலை காட்டி போட்டு அதை காட்டுவோம். எடுத்து போகணும். This one 10 pound, this one 8 pound, இது 12 pound, 11 pound, ஒவ்வொரு different priceல. என்ன கடை இந்த கடைக்கு பேர்? CNS. ஓகே. கிறிஸ்மஸுக்காக இப்போ மெலியா விற்கணும். பிரைஸ் தான். இந்த கிறிஸ்மஸ் மட்டும் விற்பீங்களா? நியூ இயர் மட்டும் விற்பீங்களா? நியூ இயர் மட்டும் நியூ இயர் மட்டும் இருக்கும். வந்துட்டு இருக்குது கலெக்ஷன்கள் புதுசாக வந்துட்டு இருக்கு. புது கலெக்ஷன்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே. வெரி நைஸ். ப்ளவுஸ் ஆல்சோ டிஃபரண்ட் வந்து இது ரெடிமேட் சாரி. நக்க ப்ளவுஸ். ப்ளவுஸ்லாம் வந்துருக்கு என்ன? காட்டுங்க. ப்ளவுஸ். அக்கஞ்சா அது பாட்டி சாரிடாக ப்ளவுஸோட இருந்தா நம்ம முன்னுக்கு அந்த கிராண்ட் அஞ்சு இருக்கு. எடுத்து காட்டுங்க. லுக் இப்படி இருக்குன்னா அந்த டோல் கட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டோல் கட்டி இருக்கு. அவங்க லைட் green. எல்லாம் மேலே இதெல்லாம் 8 பவுன். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து 8 பவுன். இந்த கடையில் பாருங்க 8 பவுன், இங்கே 5 பவுன், அப்படி நிறைய இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இந்த சாரியெல்லாம் 8 பவுன் பாருங்க. இந்த இதில் கட்டியிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் 8 பவுன் பாருங்க. நல்ல வடிவான சாரி. நீங்கள் வாங்குறேன்னா வந்து வாங்கலாம். இது நியூ இயர் மட்டும் இருக்குமா ஆஃபர்? என்ன நிறைய செலெக்ஷன் வந்துட்டு இருக்குமா? ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. 10 பவுனுக்கு போட்டுருக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் 10 பவுன். இந்த வேறு உங்களுக்கு பிடிச்சா வந்து வாங்குங்க. பார்த்தீங்களா? எல்லாம் 20 பவுனா 10 பவுனை வட்டி போட்டிருக்கணும். எல்லாம் செய்யலாம் ஃபுல்லாக. எங்கே சாரி ப்ளவுஸ் காட்டிட்டேன். இங்கே முன்னே கிடக்கலாம். இதெல்லாம் 12 ரூபா என்ன? இது 12 ரூபா. இது 10 ரூபா பாவாடை. இது 10 ரூபா வரும் இந்த பாவாடை. நோ 10 பவுண்ட். இது 15 பவுண்ட். சாரி 15 பவுண்ட். ஓகே. 15 பவுண்ட். எல்லாம் வட்டி போட்டுருக்கு. எல்லாம் குறைச்சி போட்டுருக்கு. வரேன்னு இந்த கடைக்கு வாங்க. உங்களுக்கு இதை விட டிஸ்கவுண்ட் வர இல்லையானே? இதான் டிஸ்கவுண்ட். இனி ஆர்டர் கொடுத்து தான் நம்ம அடுக்கணும். இப்போதைக்கு வராது. 4 பவுனுக்கெல்லாம் போட்டுருக்கு பாவாடையில் பாருங்க. 4 பவுன். 4 பவுன். இந்த ஃப்ளெக்சிபிள் வந்து எல்லாம் எல்லாம் 4 பவுன் பாருங்க. இதை விட சீப் இல்லையானே பாருங்க. இது 2 ரூபா. இது காட்டன். இது 2 ரூபா. 2 பவுன். இது 2 பவுனா? காட்டன் ஒன். இது பட்டு 4 பவுன் சேம். ஓகே. முன்னு சொல்லுங்க அந்த கடையோட பேர். CNS அந்த கடை பேர். CNS அந்த கடை பேர். இது வந்தீங்கன்னா இதில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? சொன்ன நான் எந்த இடம் பண்ணிது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னேன். கிறிஸ்மஸ் நியூ இயர் மட்டும் இருக்குமே ஆஃபர். அவங்கள பார்க்கணும் வங்கடியாக்களை காணும். வைஃபை காணும். இதெல்லாம் ஃபுல்லாக பாவாடை வேணும். சாலை என்ன இல்லை? 5 பவுன் என்ன? 5 pound, 7 pound. Different price. Okay. Very nice one. Yeah, 35 pound. Gown. சுடிதார் அப்படியே நேரா போங்க. ஷூட் இருக்கு, ஷாரி இருக்கு. மற்ற கடையை பார்த்தா கூட கொஞ்சம் சீப்பான கடை. சீப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. இதோட மலிவா இல்லை என்னக்கா? சூப்பராக இருக்கு. இதோட மலிவா எடுக்க மாட்டீங்களா? அதோட எடுக்கலாம். வேறுங்க பெரிய கடை, ஒரு கணக்கான கடை தான். பாருங்க 25 பவுன், 20 பவுன். வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் எடுத்துகிட்டு போங்க. இதோட டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம். பார்த்தீங்களா? அது போடலாமா? நல்லா இருக்கு. வேறு உங்களுக்கு பாருங்க. இது 15 பவுன், அது வந்து 12 பவுன், 12 பவுன். ரெடிமேட் என்ன? பார்த்தீங்களா என்ன கலர் வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எடுக்கிறீங்களா? எடுங்க. நல்லா இருக்கு. வெரி நைஸ் பண்ணாக்கா. நீங்கள் எந்த ஷாலும் போட உங்களோட ஷால் இருக்குன்னு தானே இது போடுவோம். வடிவாக இருக்கு. 50% ஆஃப் போட்டுருக்கு பாருங்க. 50% ஆஃப். இதை விட கிடையாது. தவற விட இந்த சந்தர்ப்பத்தை கிட்டே இருக்க நீங்கள் வந்து வாங்குங்க. நாங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கோம். 1.5 மணி நேரம் காரோடி இந்த கடைக்கு பாருங்க.
அந்த மாதிரி கிடக்கு. நல்லா இருக்குது பாருங்க. இங்கே 10 பவுனுக்கு இந்த சாரி கிடைக்குமா? இங்கே பாருங்க 10 பவுன் 20 பவுனு 10 பவுன் போடும். கூட தான் இன்னும் குறைச்சி போட்டிருக்கணும் பாருங்க. 15 பவுன் பார்த்தீங்களா? 12 பவுன் நல்ல வடிவான சாரி பாருங்க. 15 பவுன் பார்த்தீங்களா? 5 இந்த சாரியை பாருங்க 15 பவுன் இன்னும் வடிவு. குமார் இந்த சாரி நல்லா இருக்குது 15 பவுனுக்கு. இங்கே பாருங்க. இங்கே இந்த பாருங்க டொப்பு பாருங்க 20 பவுன் 25 பவுன் டொப்பு. இது என்ன விலையாக்கா? இது என்ன விலை? இல்லை என்ன வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இங்கே இருக்குது சாரியா 40 பவுன் பாருங்க. இஞ்சால வந்து பாருங்க டொப்பு வந்து 20 25. இந்த சாரியை பாருங்க எப்படி இருக்குண்டு 25 பவுன் 20 பவுன் எல்லாம் 25 பவுன். 20 ரூபாய்க்கு உள்ளே தான் எல்லாம் கூடுதலாக கிடக்கு. இங்கே பாருங்க 20 பவுனுக்கு உள்ளே தான் கிடக்கு எல்லாம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க இந்த சாரியை பாருங்க 10 பவுனுக்கு என்ன வடிவண்டு. என்ன இல்லை இதெல்லாம் 10 பவுன் 15 பவுன் இஞ்சி பார்த்தீங்களா? இதே பாருங்க 10 பவுனுக்கு என்ன அழகாக இருக்குண்டு. பெண்களை நீங்கள் வந்து வாங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க 10 பவுனுக்கு இஞ்சி பார்த்தீங்களா? நல்ல நல்ல கலர். இதை பார்த்தீங்களா? 10 பவுன் 15 பவுன். இந்த சாரி 15 பவுன் 12 பவுன் பாருங்க. இதெல்லாம் 10 பவுன் 8 பவுன். இந்த சாரி பாருங்க 5 பவுன் பாருங்க. இதை விட என்ன நாங்கள் குறைச்சி தரோம். 5 பவுனுக்கு எடுக்கிற லாபம் என்ன ஜோதிச்சு பாருங்க. இதை வந்து குறைச்சி கேட்குறீங்க 5 பவுனுக்கு லாபம் என்ன கலட்டி வரையில ஊருக்கு கொண்டு போய் ஊர்லேயும் போடினு வரையாதுன்னு எங்கடையாக ஊராயிரம் ஊரில் என்ன அங்கே முடல்லான்னு இந்த வெளிநாட்டில் இருக்கிற கட்டுவோம் ஊரில் இது போடினு தெரியல. என்னன்னு சொன்னால் ஊரில் வந்து விலை கொடுத்தா எதிர்பார்ப்பினோம். வெளிநாட்டுக்கார மதிப்பு இருக்கா அதில் பாருங்க. எங்கட பொம்பளையெல்லாம் இப்படியான சாரையெல்லாம் ஓடிப்பேன். ஏன்டா எங்கட கஷ்டத்தில் வளர்ந்துனாங்களே என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறபடியா வந்து வாங்க மெலிவா. இதை விட உங்களுக்கு கிடைக்கும் 5 பவுன் 10 பவுன் 8 பவுன் 8 பவுனுக்கு இன்னும் படிவான சாரி பாருங்க பாருங்க. அந்த காட்டிட்டு கொஞ்சம் கருப்பு பாருங்க. கொஞ்சம் கருப்பு கலர் 10 பவுன் பார்த்தீங்களா? 8 பவுன் இஞ்சி பாருங்க 25 பவுன் 25 பவுன். இந்த இஞ்சி இதெல்லாம் 25 பவுன் பாருங்க. இந்த வடிவாங்க 25 பவுன். பார்த்தீங்களா? 35 பவுனு 25 பவுன் போட்டிருக்கு. இதில் வடிவான தஞ்சாவூர் சாரிகள் எல்லாம் மெலிவாக இருக்கு பாருங்க. இந்த சாரி 15 பவுனுக்குலாம் ஆமாம் பார்த்தீங்களா? 15 பவுன் பாருங்க. இந்த சாரி வந்து இந்த லைனில் கிடக்கிற ஃபுல்லாக 8 பவுன் பாருங்க. இந்த ஃபுல்லாக லைனில் கிடக்கிற 8 பவுன் ஃபுல்லாக 8 பவுன் பார்த்தீங்க. இதெல்லாம் 8 பவுன் பாருங்க ஃபுல்லாக 8 பவுன். என்னென்ன வடிவான சாரின்னு வரும். அப்படியே முன்னுக்கு கடைக்குள்ளே வந்த உடனே வாங்க. இதுதான் அந்த கடை. இந்த கடைக்குள்ளே தான் நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வாங்குங்க. ஆல்பர்ட்டனில் இருக்குது இந்த கடை. பெம்பிலி ஆல்பர்ட்டன் அதெல்லாம் கிடக்கு. இதான் கடை. இந்த கடைக்குள்ளே தான் இப்போ எங்கள் ஆக்கள் நிற்கணும் பாருங்க. உள்ளுக்கு போன உடனே 8 பவுன் 5 பவுன்லேருந்து வாங்குது பாருங்க. 5 பவுன் 8 பவுன்லேருந்து அப்படியே வாங்குது பாருங்க. இந்த ஆல்ரெடி எடுத்துட்டேன் வீடியோ. இப்போ திருப்பி உங்களை காட்டுறேன் இந்த கொஞ்சத்தை பார்த்தீங்களா? இதே பாருங்க 25 பவுன் 25 பவுன் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா என்னோடைய இருக்குங்க பார்த்தீங்களா? நாங்கள் எடுத்துட்டோம் கிடையாது. உண்மையாக நாங்கள் 12 பவுனுக்கு எடுத்துனாங்க. நல்லா இருக்குது உண்மையாக நல்ல ஆஃபர். நீங்கள் வந்து வாங்குவோம். இப்போ நாங்கள் எடுத்துட்டேன் சாரி பஞ்சாயெல்லாம் எடுத்தாச்சு. கிளம்ப போகிறோம் வாங்க. சிஎன்எஸ் இந்த கடைக்கு பேர் என்ன சிஎன்எஸ் இந்த கடையில் வந்து வாங்கலாம். நீங்கள் பாருங்க ஆஃபர் போட்டுருக்கு. சரி காசை கொடுத்துட்டு வாங்க. மிச்சம் வாங்கலாம் தொடருவோம். பக்கத்துலேயே இருக்கா வேறு கம்பெனியா? சேம் கம்பெனியா சிஎன்எஸ்? 2 கடை இருக்கா? ஆண்கள் நிறைய கடை நிறைய இருக்கா? இந்தியாவுக்குன்ற கடை தான் நிறைய இருக்குது. பார்த்தீங்களா ஒரு கணக்கான கடை இவ்வளோ சாமான் மெலியை போட்டுருக்குன்னு பாருங்க. நிறைய உடுப்புகள் மெலிவை போட்டுருக்குது. வாங்கலாம் மக்களே.
உடுப்படுத்து முடிஞ்சு இப்போ இங்கே வந்துட்டோம் பாத்திர கடைக்கு பாருங்கோ. பொம்பளைகளுக்கு பாத்திரமுண்டா நல்லா பிடிக்கும் பாருங்கோ. பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. என்னென்ன விதமான பாத்திரங்கள் இருக்குன்னு பாருங்க. மண் சட்டிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரம் பாருங்க. இப்படி சின்ன சின்ன சொம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்க. சிறுவங்கள் எல்லாம் சிலியல் எல்லாம் இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய பாத்திரம் பாருங்க. பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க. உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன் இந்த பாத்திரத்தை பார்த்த உடனே. எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுவோம். குத்து விளக்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. குத்து விளக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே இதுவும் ஆல்பர்ட்டெல்லாம் இருக்குது வெம்பிலி பக்கத்தில். உடுப்பு கடைகளுக்கு கிட்டத்தானே இல்லை நிறைய கடைகள் இருக்குது. பாத்திர கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க. இந்த இடத்துல வந்தால் நீங்கள் என்ன தேவையான சாமானோ ஆல்பர்ட்டனில் வாங்கலாம். வெம்பிலி ஆல்பர்ட்டன். பிளாஸ்டிக் கப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள். பெரிய சில்வர் பாத்திரம் எப்படி இருக்கு பாருங்க. அரிசியல் போட்டு வைக்கலாம், பருப்புகள் போட்டு வைக்கலாம், விதமாக போட்டு வைக்கலாம் பாருங்க. எப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா. உண்மையிலே தேவையான பாத்திரங்கள் வாங்கலாம். இங்கே பரவாயில்ல, ஒரு விலையில் போட்டிருக்காங்க, எடுக்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கடையை பார்த்த உடனே. கரண்டியில் பாருங்க, கத்தியல் கரண்டியல் எல்லாம் இருக்குது. இஞ்சால பாருங்க. மேலே எல்லாம் டிசைனாக கொழி இருக்கிற மாலையல் எல்லாம். இஞ்சால பாருங்க. சாமி படம் இருக்குது பாருங்க. சாமி வைக்கக்கூடிய மாரி இடங்கள் இங்கே பாருங்க. கரண்டி மாலையை பார்த்தீங்களா. ஒரு கலராக மாலையெல்லாம் வச்சுக்கணும் இந்த கடையில். என்னென்னு சொன்னால் சோடிக்கிறதுக்கு மாலையல், சாமிக்கு போடுற மாலையல். இஞ்சால போனால் சாமி தட்டு வைக்கலாம். இங்கே பெல் எல்லாம் இருக்குது. மணி அடித்தா கிழங்கு மணியை பாருங்க சாமிக்கு. பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சால அப்படியே பாருங்க. பெட்டி இதுவும் பெரிய கடை தான். டிசைனாக வச்சிருக்கணும் பாருங்க. உரல் எல்லாம் இருக்குது, அடிக்கிற உரல். இஞ்சால பிளாஸ்டிக் கத்தி, கரண்டி இஞ்சால எல்லாம் இருக்குது பாருங்க. கரண்டியல் தேவையான கரண்டி. மேலே பாருங்க சட்டியல், கறி சமைக்கக்கூடிய மேலே சட்டியல் எல்லாம் இருக்குது. நல்ல நல்ல சட்டியல், மாலையல், டிசைன் பாருங்க. சாமி படம் எல்லாம் இருக்குது பாருங்களேன். சாமி எல்லா சாமியும் இருக்கிற பாருங்க. இதில் சாமி படங்கள் எல்லாம் வச்சுருக்கு பாருங்க. அப்படி இருக்குண்டு நிறைய சாமி படம் வச்சுருக்கு. வேணுமானால் வந்துடுங்கோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. என்ன சொன்னால் நிறைய சாமி படம் பாருங்க. பார்த்தீங்களா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. என்ன மத்தியானம் சாப்பிடல ஃபஸ்ட் வர மழைன்னு பார்க்கலாம் பாருங்க. உடுப்புக்கு திரிகிறோம். காலையெல்லாம் உள்ள இங்கே திருப்பி இங்கே உள்ளுக்கு போயிடும். எத்தனை கடைக்கு போயிடணும்னு பாருங்க. அம்மாண்ணா பார்த்தீங்களா. சரியான பசிக்கு இது பார்த்து நிற்க வேண்டியா கிடையாது. உள்ளுக்கு போட்டினோம். வீட்டில் இருக்க போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. உள்ளுக்கு போட்டினோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா. இந்த சாரி 12 பவுன் அப்படி போட்டிருக்கு. 10 பவுன் 12 பவுன் போட்டிருக்கு பாருங்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க. இங்கே நல்ல வடிவாக இருக்குது சாரி. பார்த்தீங்களா. பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். எல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்து முடிஞ்சது. நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். இதான் இந்த கடைசி கடை முடிச்சிட்டோம். எல்லாம் வீட்டை போகிறோம். இனி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா. பார்க்கணும் எடுத்துட்டு இன்னும் நான் திருப்பியும் இருக்க பார்க்கணும். இன்னும் ஒன்று அம்புடுமோண்டு பார்க்கணும். பார்த்தீங்களா. சின்ன பிள்ளைகள் உடுப்பல் பாருங்க. சின்ன சட்டியல் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளைகள்னு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா. நல்ல டிசைனான பாட்டி ஷர்ட்டை பார்த்தீங்களா. சின்ன பிள்ளைகள்னு பாருங்க. நல்ல எல்லா கலர்லேயும் இருக்குது. பார்த்தீங்களா. நிறைய உடுப்பு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க. நிறைய பாருங்க. 8 பவுன் சாரி எல்லா கடையிலையும் மாறி போடி 8 பவுன் போடினோம், 10 பவுன் போடினோம். பார்த்தீங்களா. அவங்க இங்கே வேறுங்க. இது மட்டும் பவுன் தான். அப்படியே பார்த்தீங்களா. மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு மாதிரி வேறுங்க. கிறிஸ்மஸ் ஆஃபர் நீங்களும் வந்து வாங்குங்க. எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம். நடந்து போகிறோம் கார் எடுக்கிறதுக்கு. வேறு என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே. நேற்று பாருங்க மழையன்னு பார்க்காம கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போய் நிற்கிறோம். நல்லா ஹாப்பியாக வரீங்க 2 பேரும் உடுப்படுத்தாண்டு. ஓகே மக்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் பட்டனே மறக்காம தட்டி விடுங்க. வேறு எப்படியும் கொஞ்சம் வேக்கணும் பேரமாக கிடக்கு 10 மினிட் பிடிங்க. நான் ஹாப்பியும் நம்பர் வீடியோ முடிச்சு போட்டு வாங்குறேன். ஓகே மக்களே, மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போமா. ஓகே பாய் மக்களே. பாருங்க
பாருங்க அங்கே பஸ் எல்லாம் பெறுது சரியான மழையும் பெய்யுது வேறு ஓகே பாய்